அட கடவுளே, அம்மா கரண் அண்ணா இவங்களுடைய ரொமான்ஸ் எப்பவுமே ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது. மறுபடியும் பிரீத்தாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு பாத்தீங்களா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பிரீதா, இந்தா என் கைய பிடிச்சு எழுந்துக்கோ. எனக்கு உன்னோட கையெல்லாம் தேவையில்ல. உனக்கு வேணா தேவைப்படலாம். தொண தேவைப்படுமோ என்னமோ. நீ உன் கையை இவனுக்கு கொடு. வா கரண், எழுந்துரு. ஏய், நாங்க தான் வின் பண்ணிருக்கோம். இவன் எங்க போனா? இங்கதானே இருந்தா? இந்த ஷம்பு இருக்கானே. ஹலோ, எப்படி ஜெயிச்சீங்க? இந்த கேம் 2 பேருக்கு நடுவில் நடக்க இருந்துச்சு. ஆனா 4 பேர் உள்ள நுழைஞ்சிட்டீங்க. இப்ப வெற்றி தோல்வியை எப்படி முடிவெடுக்கிறது? அதனால புதுசா ஒரு கேம் விளையாடணும். அதுக்கப்புறம் யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு முடிவெடுக்கலாம். வெரி குட் அத்தை, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க பாட்டி. இதுதான் அந்த எண்ட் ஆஃப் டிஸ்கஷன். என்ன கேம் நான் சொல்றேன். இப்ப நாம விளையாட போற கேமோட நேம் இருக்குல்ல, கண்ணோட கண்ணு. ஆக்சுவலா இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒருத்தரோட ஒருத்தர் கண்களை பார்த்து 2 பேரும் சண்டை போட வைக்கணும். ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, யாராவது கண்ணை இமைச்சிங்கன்னா அவங்க கேம்ல இருந்து வெளியே போகணும். ஓகே, ஆல்ரைட். 3, 2, 1 கோ. இப்ப எதுக்கு சிரிக்கிற? தோல்வியை ஒத்துக்கோ. தோல்வி ஒத்துக்கணுமா? எதுக்கு நான் ஒத்துக்கணும்? நான் தான் தோக்கவே இல்லையே. இந்த கரண் இருக்கானே, இது கிரிக்கெட் இல்ல. இந்த கேம்ல இவ்வளவு ஆழமா போக வேண்டிய அவசியமே இல்ல. இன்னைக்கு பிரீத்தாவை ஜெயிக்க விடுறா. ஏன்னா இது அவளுடைய கடைசி வெற்றியா இருக்கும். அதுக்கப்புறம் பிரீத்தாவுக்கு எல்லாமே தோல்விதான். ரொம்ப பெரிய தோல்வி. இவளுடைய வாழ்க்கை, இவளுடைய வாழ்க்கையவே இழக்க போறா. அதுக்கப்புறம் இந்த எம்பையர், இந்த பிசினஸ், இந்த வீடு எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். சோ அல்டிமேட் வின்னர் யாரு? நான், பிருத்வி மல்ஹோத்ரா. இப்ப நீ கண்ணு சிமிட்டனல்ல? நான் ஏன் அப்படி பண்ணணும்? நீ என்ன நினைச்ச? நீ எப்ப வேணாலும் என்னை ஏமாத்தலான்னு நினைச்சியா? கண்ணடிச்சா நான் கண்ணை மிச்சிருவேனா? என்னை தொட்டா நான் கண்ணை மிச்சிருவேனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதாவது நம்ம கேம் விளையாடுறோம் என்னோட கான்சென்ட்ரேஷன்ல. சோ தோத்து போக வாய்ப்பில்ல. ஜெயிச்சாச்சு, ஜெயிச்சாச்சு.
நான் ஜெயிச்சிட்டேன். தெரியுது, பிரீதா ஜெயிச்சிட்டா. பரவாயில்லண்ணா, பொண்டாட்டிக்கிட்ட தோக்குறதுலாம் நல்ல விஷயம்தான். ஹலோ எவ்ரிபடி, ஹாப்பி லோரி, ஹாப்பி லோரி, ஹாப்பி லோரி. உங்களுக்கும் ஹாப்பி லோரி. I'm sorry to say, Mr. Mahesh officially mentally retired. நாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே பண்ணிட்டோம். I'm sorry to say, இப்போ அவருக்கு மனநல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரேன். இவரை நீங்க ஃபேமிலி விட்டு விலக்கியே வைங்க. ஏன்னா இவர் ரொம்ப வயலண்ட் ஆயிட்டாரு. வர வர ரொம்ப அரகண்டா நடந்துக்கிறாரு. ஐ ஹோப் நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஓ காட், இவர் அதே டாக்டர் தான். இவர் தான் மகேஷ் லுத்ராவை பைத்தியம்னு டிக்ளேர் பண்ணாரு. அன்னைக்கு நிஜமாவே அவனுக்கு உடம்பு முடியலங்கிறதுனால தான் அந்த மாதிரி அவர் டிக்ளேர் பண்ணாரு. அண்ட் என்னுடைய எலக்ட்ரிக் ஷாக்ஸ் ஓவர் டோசஸ்னால நிஜமாவே பைத்தியமாகிற மாதிரி தான் அவன் இருந்தான். ஆனா இப்ப மகேஷ் லுத்ராவுடைய கண்டிஷன்ஸ் பெட்டர் ஆயிட்டு இருக்கு. சோ ஒருவேளை அவனுடைய இந்த கண்டிஷனை பார்த்து இந்த டாக்டர் எல்லாரும் முன்னாடியும் மகேஷ் லுத்ரா குணமாகறாரு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா, ஒருவேளை அந்த மாதிரி ஆச்சுன்னா நான் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டுவேன். பிரீதா, இவரு மகேஷோட டாக்டர். ஓ, மகேஷ் அப்பாவோட டாக்டரா நீங்க? அப்படின்னா ஒரு நாள் உங்களை நான் உங்க கிளினிக்கு வந்து பார்க்கணும். யா ஷூர், why not? ஓகே ஓகே. இவ என்ன வீட்டுக்குள்ள இருந்து வரா? இவ இவ்ளோ நேரம் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தா? ஓ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? சோ ஃபைனலி நீங்க வந்துட்டீங்க. ஆமா, நான் வந்துட்டேன். ஆனா பிரீதா, உனக்கே நல்லாவே தெரியும், உன் மனசுக்கும் தெரியும், நான் உனக்காக மனசார நான் வேலை பார்க்கவே இல்லை. நீங்க எனக்காக வேலை பார்க்கணும்னு நினைக்கிறதா யார் சொன்னா? நான் அப்படி நினைக்கவே இல்லையே. ஆனா ஒன்னு சொல்லுவாங்கல்ல, எதிரிய பக்கத்திலேயே வச்சுக்கணும். அப்பதான் அவனோட விரோதம், அவனோட ஒவ்வொரு தாக்குதலும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பரவாயில்ல, நீ என்ன இப்படி பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, இல்ல வேற எப்படி பார்த்தாலும் சரி, ஆனா நீ என்ன எப்பவும் உன் பக்கத்திலேயே தான் பாப்ப. சரி, நான் கிளம்புறேன். சொல்லு. நாகரேன்னு சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. என் பக்கம் நீ பார்க்கவே பார்க்காத. நான் சொல்றத மட்டும் கேளு, சரியா? இன்னைக்கு நீ பிரீதாவை விட்டு விலகியே இரு. நான் சொல்றது புரியுதா? என்ன ஆனாலும் சரி, பிரீதா கிட்ட மட்டும் போயிடாத. பிரீதாவை விட்டு விலகியே இரு, புரியுதா? பிருத்வி, நான் ஒன்னும் குழந்தை கிடையாது. என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத. என்ன ஃப்ரீயா விடு. அது மட்டும் இல்லாம பிரீதாவோட இருக்கணுங்கிறது என்னோட ஆசை கிடையாது. தேவையில்லாம யோசிக்காத. அப்படிலாம் ஒன்னும் கிடையாது. ஓகே, நான் உங்ககிட்ட இதை சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க. நீ அவ பின்னாடியே சுத்தினாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா ஃபியூச்சர்ல நீ எனக்கு தேவை. அதனால மட்டும்தான் உனக்கு சொல்றேன், அவளை விட்டு நீ தள்ளி இரு. ஏன்னா இன்னைக்கு பிரீதாவுடைய உயிருக்கு ஆபத்து. அது மட்டும் கிடையாது, யாரெல்லாம் அவ கூட இருக்காங்களோ அவங்களுடைய உயிருக்கும் ஆபத்து. அதனால நீ மேல போய் சேர்ந்துட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு பிரீதாவுக்கு ஒன்னு ஸ்பெஷலா பிளான் பண்ணிருக்கேன். என்கிட்ட நீ தெளிவா சொல்லிடு, உன்னோட பிளானிங் என்ன? என்னதான் பிளான் வச்சிருக்க நீ? ஏன்னா உனக்கே தெரியும், இன் ஃபியூச்சர் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா
உன்னை காப்பாத்துறதுக்காக நான் தான் அந்த கேஸ் எடுத்து நடத்தணும். சோ பிளான் என்னன்னு தெளிவா சொல்லு. பாம் பிளான் பண்ணியிருக்கேன். தேங்கால பாம். பிருத்வி, ஹேவ் யூ லாஸ்ட் இட்? பாம் நான் சொல்றேன், ஆனா பாக்குற எல்லாத்துக்குமே அது தேங்காய் பாம்னு தெரிஞ்சிருமே, அப்புறம் நீ மாட்டிக்க போற. யாருக்குமே தெரியாத என்ன தவிர இங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. ஏன் உனக்கு கூட தெரியாது. அது தேங்காய் பாம்னே தெரியாது. ஏன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்குல்ல, அது தேங்காய்க்குள்ளதான் இருக்கும். வெளியில இருந்து பார்க்க தேங்காய் மாதிரி தான் இருக்கும், ஆனா அது ஒரு தேங்காய் பாமா இருக்கும். அந்த தேங்காய் பாம் வெடிஞ்சதும் அந்த பிரீதா போய் சேர்ந்துருவா. ஒரேடியா போய் சேர்ந்துருவா. என்ன புரிஞ்சுதா? சோ நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். நீ என்னானாலும் சரி, பிரீதா கிட்ட மட்டும் போயிடாத. அவளை விட்டு விலகிரு. நான் சொல்றது புரிஞ்சுதா? அப்படின்னா இந்த முறை பிரீதா தப்பிக்க மாட்டாள்ல? ஆனா நீ சொல்ற மாதிரி நல்ல தேங்காய் இது கெட்ட தேங்காய் இதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நாகரே சுமார, எதுவும் பேசாத, என்ன பார்க்காத. என்னாச்சு? கொஞ்சம் நீ மெதுவா பேசு. We don't know. யார் வேணாலும் உன்னை பார்க்கலாம், யார் வேணாலும் நீ பேசுறத கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? என்னாச்சு? லெஃப்ட். நல்ல தேங்காய் இது கெட்ட தேங்காய் இதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? இந்த நாகரை ஏதோ ஒரு குழப்பம் பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே பிரீதா மேல பொய் கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ண வச்சான். ஆனா இந்த பிரீதா எப்ப பார்த்தாலும் ஃபுல் ஆட்டிடியூடோட சுத்துறா. மேடம்க்கு என் ஹெல்ப்பே தேவைப்படல. ஒரு தடவை கேட்கட்டும், அன்பா ரிக்வெஸ்ட் பண்ணட்டும். கரண் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லட்டும். இந்த நாகரேவை நானே தனியா ஹேண்டில் பண்ணுவேன். ஆனா எங்க மேடம்க்கு எல்லாம் அவங்களே செய்யணும். எப்படியெல்லாம் என்ன மிரட்டிட்டு இருக்கா, வாய்க்கு வந்தபடி பேசுறா. ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சின்ன பாலிடிக்ஸ் இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யக்கூடாது. எதுக்கு சொல்லிட்டு செய்யணும்? நம்ம எவ்வளவு அதிகம் பேசுறோமோ அவ்வளோ எதிரிங்க உருவாவாங்க. பேசாம சாதிக்கலாம்ல, எதுக்கு சொல்லணும்? ஏன்னா எனக்கு முதுகுல குத்துறது சுத்தமா பிடிக்காது. ஆமா கரண், நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். என்ன சொல்றேனோ அதை தான் செய்வேன். நான் முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் வேற எதையாவது செஞ்சுட்டாங்கிற பேருக்கே இடமே இருக்காது. என்னோட புத்தி அப்படி ஆனா கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நீ இந்த மாதிரி பேசி பேசி பல எதிரிகளை சம்பாதிச்சிட்ட. நான் ஒண்ணு எதிரிங்களை சம்பாதிக்கல, எதிரிங்க தான் உருவாயிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்றது? ஐயோ இல்ல மேடம், எப்படி நீங்க இவ்ளோ எதிரிகளை தனியா? ஏன் கூட ஒருத்தர் இருக்காரு, கடவுள். கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு நிறையவே இருக்கு. சோ எனக்கு எதுவுமே ஆகாது. பண்டிதரே, சொல்லுமா. நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்றீங்களா? எனக்கு இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்கு. சரிம்மா, கண்டிப்பா. 16 பெற்று பெரும்வாழ்வு வாழ்க, நீடு ஓடி வாழ்க. நீ எதுக்குடா இங்கே நிக்கிற? உன் பொண்டாட்டிய ஃபாலோ பண்ணு. அவ பின்னாடியே இருக்கணும், பக்கத்திலேயே இருக்கணும். இந்த ஷெர்லின் கேமை விட்டுட்டு பாதியில எங்கேயோ போனா. எங்க அப்படி போனா? என்ன செய்கை காட்டிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எங்கயா போன? ஒரு முறை கண்ணில் தென்பட்டு அதுக்கப்புறம் காணாம போயிட்டேன். நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் இந்த தேங்காய் பாம எவ்வளவு அர்ஜென்ட்டா உங்ககிட்ட கேட்டேன். உன்னால எங்க எல்லாரையும் நீ டைம் பாஸ் பண்ண வச்சிட்டு இருக்க. கேம் ஆடிட்டு இருக்காங்க, அதுல நான் ஒரு முறை தோத்துட்டேன். நீ எங்க போன? குடு தா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ். கரீனா மேடம் உங்களை தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அப்ப நீங்க என்ன பாத்திருந்தா அவங்களுக்கு உங்க மேல கண்டிப்பா சந்தேகம் வந்திருக்கும் பாஸ். அதனாலதான் நான் சரியான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அவங்க உங்க வேலையில பிஸியா இருக்காங்க எல்லாரும்.
இந்தாங்க பாஸ். இது உண்மையானது தானே? ஆமா பாஸ். இந்த மார்க்கெல்லாம் நான் பார்க்கவே விரும்பல. இது உண்மையானதா இல்லையாங்கிறத மட்டும் சொல்லு. இங்க பாரு, போன முறை மாதிரி இதுவும் போலியா இருந்ததுன்னு வச்சுக்க, நான் உன்னை நிச்சயமா சும்மாவே விட மாட்டேன். சாரி பாஸ், இந்த முறை கண்டிப்பா தப்பு நடக்காது. உங்க நம்பிக்கைக்கு நான் என்னைக்குமே பாத்திரமா இருப்பேன் பாஸ். என்ன நம்புங்க பாஸ். ஒருவேளை இது போன முறை மாதிரி இது போலியா இருந்தது, வேற யாருக்கிட்டையாவது தேங்காய் பாமை செஞ்சு கொண்டு வந்த உன் தலையிலேயே நான் உடைப்பேன். என்ன புரிஞ்சுதா? மரியாதையா போயிட, யாரும் உன்னை பாத்திரக்கூடாது. ஓகே பாஸ். ஐயரே, ஒரு நிமிஷம், நான் அப்புறமா கூப்பிடுறேன். சொல்லுங்க ஐயா. என்ன ஐயரே, அரை மணி நேரம் முடிஞ்சதே, முகூர்த்த நேரம் வந்தாச்சு. போங்க, போய் ஆரம்பிங்க. சரி இருங்க. என்ன? ஆரம்பிக்கும் போது பிரீதா கிட்ட இருந்து ஆரம்பிங்க. சரிங்க ஐயா, சரிங்க. இந்த பூஜையோட சுப முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சாச்சு. இப்ப நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம். அதனால வீட்டோட பெரியவங்க வந்து முதல்ல பூஜையை ஆரம்பிக்கட்டும். பிரீதா, 1 செகண்ட். உன்னோட பூஜை தட்டை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். 1 செகண்ட். ஷர்லின் ஏன் இவ்ளோ டெஸ்பரேட்டா இருக்கா? தட்டை கொண்டு வரேங்கிறா. ஆஹா, தேங்க்யூ. இல்ல ஷர்லின் என்ன பண்ண போறா? தேவையில்லாம அவளை சந்தேகப்படுறேன். என்ன அவளே கொடுத்துட்டு போயிட்டா? சரி வாங்க, வரிசையா போய் நிப்போம். இந்தப்பா, இந்த உன்னோட பூஜை தட்டு. இதுல தேங்காய் இல்ல, ஆனா நல்ல வேலையா கீழே ஒண்ணு இருந்ததை பார்த்தேன், அதான் எடுத்து வச்சுட்டேன். இந்தா.
நில்லுங்க. நீங்க 2 பேரும் ஒண்ணா பூஜை பண்ணக்கூடாது. கரண், நீ மட்டும்தான் பூஜை பண்ணணும். பிரீதா கடைசியா பண்ணிப்பா.